எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பூசணிக்காய் அல்வா செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு பாருங்க, ஒரு 3 கீத்து பூசணிக்காவை தோல் செதுக்கிட்டு இந்த மாதிரி சீவி வச்சுருக்குறேங்க. இது செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்குறேங்க. இதில் நெய் ஒரு 1/2 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. முந்திரி பாருங்கள், 4-5 முந்திரியும் ஒரு 9-10 திராட்சைக்கு வச்சுருக்குறேங்க. இது இப்போ போட்டு வதக்கிக்கலாங்க. முந்திரி நல்லா செவக்க எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த காயை சேர்த்துக்கலாங்க. இதுக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. இந்த அல்வா கொஞ்சம் நெய் தாராளமாக விட்டால் தாங்க நல்லா வரும். இந்த நெய்யில் நல்லா வதக்கிக்கலாங்க. காய் நல்லா நெய்யிலேயே வதங்கட்டுங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. பாருங்க, நல்லா சுருங்கி வதங்கட்டுங்க. காய் நல்லா வேகணுங்க. நான் பெரிய பல்லில் சீச்சி எடுத்தேங்க, செதுக்கி. நல்லா வேகட்டுங்க. அப்படி காய் ரொம்ப வரன்னு தண்ணி இல்லாமல் இருந்துச்சுனாக்கா நம்ம லேசாக தண்ணி தெளித்து கூட வேக வச்சுக்கலாங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். தண்ணி தெளித்து காய் நல்லா வேகட்டுங்க. நல்லா வெந்து நல்லா சுருண்டு வர்றப்ப சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை இதுக்கு அளவு சொல்ல முடியாதுங்க. ஏன்னாக்கா நம்ம நல்லா சுருங்கினதுக்கப்புறம் தாங்க சர்க்கரை போடுவோம். காய் அளவை வச்சு சொல்ல முடியாது. நம்மளாம் ஒரு மதிப்பாக சேர்த்துக்கலாங்க. இப்போது காய் நல்லா வெந்துடுச்சுங்க. தண்ணி சுண்டி லேசாக தண்ணி தெளித்து வேக வச்சுருக்குதுங்க. இந்த நெய்யிலையும் தண்ணியிலையும் காய் நல்லா வெந்து வாசம் வருதுங்க. இப்போது சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாங்க. இப்போ சர்க்கரையிலையும் தண்ணி விடுங்க. அதுலேயே நல்லா வேகுதுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷமாக காய் வெந்துதுங்க. இப்போ மறுபடியும் இந்த சர்க்கரையிலையும் நல்லா கிளறி விடலாங்க கொஞ்சம் நேரத்துக்கு. நல்லா சுண்டி வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வரட்டுங்க. இன்னும் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. வாசம் நல்லா உள்ளே இறங்கும். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாங்க, எடுத்து வச்சதா. நல்லா தயாராகிடுச்சுங்க. நல்லா பாருங்கள், சுருண்டு வந்துடுச்சுங்க. இரும்பு வானல்ங்கிறதுனால கலர் தெரியலங்க. அப்படி இப்போ அடுப்பு நிறுத்திடலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா சுவையாக இருக்குங்க.
இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.